இந்த மலையோட சரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுனை ஒன்று இருக்குது. உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோக்காகலாம் சொல்லலை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டிலேருந்து ஆந்திர மாநிலம் நகரியை நோக்கி போகிற ஹைவேயில் இருக்க நெடியம் அப்படின்ற ஒரு கிராமத்தோட மெயின் ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குது அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் சொன்னாங்க. சில பேர் சோஷியல் மீடியாவில் கமெண்ட்டும் பண்ணாங்க, அந்த கோவிலை போய் வீடியோ எடுத்து போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே இருக்க விஷுவல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக பிளான் பண்ணிவிட்டு இந்த கோவிலை பார்க்கறது இன்றைக்கி வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கல்வராய முருகன் கோவில் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த நெடியம் கிராமத்தோட இந்த மெயின் ரோட்டில் இருக்க இதுதான் அந்த முருகன் கோவிலுக்கு போகிறதுக்கான நுழைவு வாயில் இங்கே இருக்குது. ஸோ இப்போ கோவிலை நோக்கி போகலாம். இந்த முருகன் கோவில் சென்னையிலிருந்து 115 கிலோமீட்டர் தூரத்திலும், காஞ்சிபுரத்திலிருந்து 71 கிலோமீட்டர் தூரத்திலும், வேலூரிலிருந்து 86 கிலோமீட்டர் தூரத்திலும், ஆந்திர மாநிலம் நகரிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைஞ்சிருக்கு. இந்த முருகன் கோவிலுடைய அடிவாரத்துக்கு வந்தாச்சு. அடிவாரத்தில் எப்பவும் போல் இங்கே ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது. அடிவாரத்துக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு மலை ஒன்று இருக்குது. அந்த மலையில் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ஒரு பாறை ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குச்சி மாதிரி ஒரு பாறை. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா யார் எடுத்து வச்சாங்கன்னு தெரியல, பட்டு எப்படி மேலே போச்சுன்னு தெரியல. அந்தளவுக்கு வந்து ஒரு பாறை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, நம்ம மேலே போகலாம். இங்கே அடிவாரத்தில் அழகாக ஒரு வேல் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த வேலை கடந்து தான் இப்போ நம்ம மேலே போகணும். ஓகே, மேலே போகலாம். நல்லா ஈவினிங் டைமில் வந்திருக்கிறதால பெருசாக வெயில் தெரியல. ஓகே, கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். பட் இந்த படிக்கட்டுலாம் வந்து ரொம்பவே செங்குத்தாக இருக்குது. மூச்சு வாங்க தான் செய்யுது. எனக்கு சொன்னவங்க யாரும் இதை பற்றி சொல்லலை. படிக்கட்டுகள் கொஞ்சமாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, பட் அது கொஞ்சமாச்சும் ஃப்ளாட்டாக இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, தொடர்ந்து பயணிப்போம். யாரும் இல்லாமல் தனியாக வர்றதும் நல்லா தான் இருக்குது. ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு சூழலில் நல்லா பச்சை பசேல்னு ஒரு மலைக்கு நடுவில் படிக்கட்டில் ஏறி போகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ படிக்கட்டுகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் சமதளமாக தான் இருக்குது. இங்கே இருக்க இந்த செடி கொடிகளோட அந்த ஸ்மெல்
காற்றுல கலந்து ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ நேரமாக நல்லா டஸ்ட்டுங்களுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணிவிட்டு இப்படி ஒரு இயற்கையான ஒரு காற்றை சுவாசிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. மேலே வந்துட்டோமா? ஆமாம், கோயில் தெரியுது. மேலே வந்துட்டோம். ரொம்ப பெரிய தூரம்லாம் ஏறி வரலைங்க. இன்னும் ஒரு 200 படி அவ்வளோதான் ஏறி வந்திருப்போம். கொஞ்சம் தூரம் மூச்சு வாங்கினாலும் இந்த பாதையெல்லாம் சமதளமாக இருந்த இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு இயற்கையாகவே உருவான ஒரு சுனை ஒன்று இருக்குது. தாமரை பூலாம் பூத்திருக்கும் போல இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம வந்த நேரம் இந்த பூவும் இல்லை. அப்பனே முருகா, சுற்றி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு நிறைய தென்னை மரங்க. கோவிலோட கொடிமரம். நம்ம வந்த நேரம் கோவில் பூட்டி இருக்கு. இதுக்கு அதில் கஷ்டப்பட்டு வந்தோன்ற மாதிரி இருக்கு. நல்லா வெள்ளிக்கிழமை அதுவுமா சாயந்தரம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம். பட்டு நம்ம கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல, கோவில் பூட்டப்பட்டிருக்கு. ரொம்ப பழமையான ஒரு கோவில் இது அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட பன்னெடுங்கால வரலாறு இருக்குது. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் வந்து பழமையான கோவில் அப்படின்லாம் சொன்னாங்க. உள்ளே போய் பார்க்க முடியாமல் போச்சு. இந்த கோவிலுடைய சிறப்பான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்திரன் நேரடியாக வந்து தான் கையாலேயே மலர் தூவி பூஜை பண்ண கோவில் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் கோவில்கள்லேயுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய சந்நிதிக்கு நேராக மயிலினுடைய சிலை தான் இடம்பெற்று இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மயிலுக்கு பதிலாக ஒரு யானையினுடைய சிலை வந்து இருக்குது. திருத்தணி முருகன் கோயிலில் கூட வந்து அப்படி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கல. ஒரு யானையினுடைய சிலை வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து இந்திரனுடைய வாகனமான ஐராவத யானையுடைய சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதை வந்து இந்திரனே தெய்வ யானையை மனம் முடிக்கும்போது முருகனுக்கு சீதனமாக இந்த யானையை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் முருகன் வந்து என்கிட்ட ஏற்கனவே மயில் இருக்குது, அதனால் இது எனக்கு வேணாம் அப்படின்னு இந்த ஐராவத யானையை வந்து இந்திரனுக்கே
திருப்பி கொடுத்ததாகவும், அப்போ வந்து முருகன்கிட்ட இருந்து அந்த யானை போகும்போது இந்திரன்கிட்டையும் போக முடியாமல், முருகன்கிட்டையும் திரும்பி வர முடியாமல், இந்திரன் இருக்கும் திசையான கிழக்கு நோக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை வந்து அப்படியே அமர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யானைக்கும் இங்கே சிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்க சன்னதி வந்து கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த சன்னிதானத்துக்கு நேராக வந்து இந்த யானையினுடைய சிலை இருக்குது. அதுவும் கிழக்கு நோக்கி தான் இருக்குது. அப்படியே கோயிலோட பின்புறமாக போகிறோம். பாருங்கள், அங்கங்கே வந்து நீர் சுனைகள்லாம் இங்கே நிறையாவே இருக்குது. நல்லா மலை உச்சியில் சூப்பராக நடந்து போயிட்டுருக்கோம். சுற்றி சுற்றி மலை இருக்குது, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு. எல்லா பக்கமுமே வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி வியூவில் வந்து மலைகள் இங்கே நிறையா இருக்குது. இங்கே ஒரு டென்ட் அடித்து தங்கிடலாம் போல இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. இதை காட்டுறேன் பாருங்கள், அங்கே கோவில் இருக்குது. எல்லா பக்கமும் அழகாக பச்சை பசேல்னு. அதுவும் இங்கே பாருங்கள், நல்லா அறுவடைலாம் முடிஞ்சு அந்த நெற்கதிர்கள்லாம் அந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. நல்லா சன்செட் ஆகிற டைமில் இந்த பச்சை பசேல்னு வியூவுக்கு நடுவில் இந்த நெற்கதிர்கள், தென்னை மரம், இதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோக்காகலாம் சொல்லலை, அவ்வளோ அழகான ஒரு இடம் இது. பாருங்க, இப்போ தான் தெரியுது இந்த முருகர் எதுக்கு அடிக்கடி மலை மேலே வந்து உட்காந்துடுறாருன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை படுத்திருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னும் சில நண்பர்கள் சொன்னாங்க. அதனாலேயே இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கஜமலை, கஜகிரி அப்படின்னு சொல்லிட்டு, கஜம்னா யானை, கிரி அப்படின்னா மலை அப்படின்ற மாதிரியான நிறைய பேர்கள் வந்து இந்த மலைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மலையில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்துல ஒரு சுனை ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு சுவர்லாம் கட்டி வச்சு அதை பாதுகாப்பாக இது பண்ணிகிட்ருக்காங்க. இறங்கி போவோம். இந்த மலையோட சரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுனை ஒன்று இருக்குது. நல்லா இதுக்கு மட்டும்
பாதுகாப்பாக இந்த சுவர்லாம் கட்டியிருக்காங்க. ஒருவேளை கோவிலில் நடக்கிற இந்த வழிபாடுகளுக்கு இங்கேருந்து தண்ணி கூட எடுத்துக்கலாம். அதுக்காக வேண்டி இந்த மாதிரியான பாதுகாப்பு அமைப்புகள்லாம் இருக்கலாம். ஓகே, மேலே ஏறுவோம். ஓகே, நம்ம இந்த நெடியம் கிராமத்துக்கு வந்து இந்த மலை மேலே இருக்க கஜகிரி அப்படின்ற இந்த மலை மேலே இருக்க செங்கல்வராய முருகன் கோவிலுக்கு வந்தோம். பட் நம்மளுடைய துரதிருஷ்டவசமாக என்னன்னு தெரியல, கடைசியில் வந்து நம்ம வந்ததுக்கு பலனாக என் முருகனை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வரலாம். ஏன்னா கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பட் நீங்கள் யாராச்சும் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு நீங்கள் மறக்காமல் இந்த கோவில் வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்பவே ஒரு சின்ன மலை தான் இது. வந்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த சுற்றி இருக்க அந்த இயற்கையுடன் கூடிய இந்த மலைக்கு வந்து நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வர தோணும். ஏன்னா அந்தளவுக்கு, ஏன்னா நான் இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஆனால் இத்தனைக்கும் என் ஊர் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. நானே இது வரைக்கும் இங்கே வந்ததில்லை. இதை ரெக்கமெண்ட் பண்ண நண்பர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ இந்த இடத்துக்கு நீங்களும் நிறையா வாங்க. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக முருகனை பார்க்க முடியலேன்னு எனக்கு இருக்க வருத்தம் மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் இருக்கும். பட் இன்னொரு முறை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோவிலுக்கு வந்து முருகனை பார்க்குறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். முருகனை பார்க்க முடியல அப்படின்னா கூட இப்படி ஒரு இயற்கையான ஒரு சூழலை என்னால் காட்ட முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச ஒரு திருப்தியோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இது மாதிரி வேறு எங்கெங்கே வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்கள், கோவில்கள் அண்டு அந்த ஊர்கள்லேயே ஃபேமஸான இந்த உணவுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து கமெண்ட்லேயோ இல்லை இன்பாக்ஸ்லேயோ வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.